மாதம் இல்லாட்ட கூட அழகாக பார்த்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வெத்தலை நிறைய. இன்றைய சமையல் வந்து நார்த்தங்காய் குழம்பு, கத்திரிக்காய் கறிமது, சிறுகீரை போட்ட மசியல் இல்லையா? ஆமாம். இப்போ நார்த்தங்காய் பறிச்சோம் இல்லையா? நார்த்தங்காய் குழம்புக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நார்த்தங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிறுகீரை வந்து சும்மா கட் பண்ணி அலம்பி வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து பயத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதை ஜலம் வச்சு அப்படியே வேக வச்சுட்டு மசிக்க வேண்டியதான். அப்புறம் கடுகு கொஞ்சோண்டு மிளகாய் தாளித்து கொட்ட வேண்டியதான். கத்திரிக்காய் பொறுத்தல் வந்து நார்மல் பொறுத்தல், கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கத்திரிக்காயும் போட்டுட்டு சாம்பார் பொடி போட்டுருவேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு கடுகு மிளகா பெருங்காயம் தாளித்து கொட்டுவேன். அப்புறம் மசிச்சிட வேண்டியதான் மசியல். இது ரெண்டும் நார்மல், ஸ்பெஷல் நார்மல் தான். கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் இந்த கத்திரிக்காய் ஒரே ஒரு குடமாக இருந்தது, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் பொடி போட்டுருவேன். ஓகே. நார்த்தங்காய் குழம்புக்கு என்னென்னா, ஒரு நார்த்தங்காய் இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன் சும்மா. அப்புறம் வந்து வறுக்கிறதுக்கு என்ன சாமான் வேணும்னா, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் வந்து தனியா, 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் வந்து பச்சரிசி, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம், அப்புறம் மிளகா ஒரு 5 மிளகா இதெல்லாம் வறுத்து அரைச்சிப்பேன். என்னென்னா துவரம்பருப்பு, தனியா, அரிசி, வெந்தயம், மிளகா இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுப்பேன். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு என்னென்னா, கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டுட்டு இந்த நார்த்தங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா கருவேப்பிலையும் தாளித்து கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் புளிஜாலை விட்டுட்டு அரைச்ச பொடியும் போட்டு இந்த பெருங்காயத்தை போட்டு துளிவுண்டு வெல்லம் வச்சுருக்கேன், இந்த வெல்லத்தையும் போடணும். கசப்புக்காக அப்புறம் வெல்லம், அது அவ்வளோதான். ஓகே. வெல்லம் கசப்புக்காக போடுறோமா இனிப்புக்காக போடுறோமா? இனிப்புக்காக. எண்ணெயில் பச்சை மிளகாய் 2 கடுகையும் போட்டுட்டு அது கொஞ்சம் கடுகு வடிச்சதுக்கப்புறம் அந்த நார்த்தங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்குறோம். நடுவில் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து வறுக்கிறதுக்கு வச்சுக்க வறுத்துற சாம்பார்லாம். பச்சரிசி, வெந்தயம் தனித்தனியாக வறுத்துக்கலாம், பரவாயில்ல. நமக்கு வந்து துவரம்பருப்பு, தனியா, மிளகா எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணிக்கிறேன். வறுத்துன்ட்டேன், இதை ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில் எண்ணெய் பொடி பண்ணிக்கிறேன். மஞ்சள் பொடி போடுறேன். மஞ்சள் பொடி கருவேப்பிலை அவசியம் இல்லை, இருந்தது ஃப்ரெஷ்ஷானு பறித்தேன். அதேமாதிரி இப்போ கடுகு வெடிக்கிறது இல்லையா, கொஞ்சம் அந்த கருவேப்பிலையும் போட்டு அந்த நார்த்தங்காயை போட்டுருவோம். இந்த நார்த்தங்காய் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஆமாம். ஆக்சுவலி எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணால் விட்டுக்கலாம். நான் கல்ச்சட்டியாக இருக்கனால கொஞ்சம் எண்ணெய் இதாக இருக்கட்டும் வேண்டதுக்காக விட்டுருக்கேன். இது எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா அப்படியே வேணால் குக்கரில் வச்சு வேக வச்சுட்டு புளிஜாலை விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். பட் நம்ம நல்லெண்ணெய் நல்லா இருக்குது, பரவாயில்ல, எண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் தான் நல்லது தானேன்னு போட்டிருக்கேன். கொஞ்சம் வேகட்டுறது, அதுக்கப்புறம் இப்போ போடுறேன். நார்த்தங்காய் வந்து நம்ம இது கூட பண்ணலாம், நார்த்தங்காய் சாரை வச்சு ரசம். ஆமாம், பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன் நம்ம. ஆமாம் போட்டிருக்கேன். இப்போ ஆமாம், இப்போ நார்த்தங்காய் 2 இருந்தது இல்லையா, ஒன்று வந்து குழம்பு பண்ணிவிட்டு ஒன்று வந்து பச்சடி பண்ணலான்னு இருக்கேன். பண்ணி வைப்போம், சௌந்தர்யா வந்து கொடுக்கலாம். ஆமாம், கொஞ்சம் வச்சுருக்கேன். இது பொடி பண்ணிக்கிறேன். வேப்பிலை கட்டியில் நம்ம இது பண்ணியிருக்கோம்ல, பண்ணியிருக்கேன். வேப்பிலை பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு பண்ணுறேன். எல்லாம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இது வந்துருக்கு 2-3. நார்த்தங்காயில் பண்ணுறது. உப்பு போட்டுருவாங்க. அதுக்கு இந்த உப்பை போடுறேன். அப்போ முன்னாடியே போட்டிருக்கணும், இப்போ போட்டால் கரை மணத்தில் பொடி உப்பை போடுறேன். நிச்சயாட்சம் வந்து கலர் வேறையாக இருக்கேன், என்ன கோலம் மாவு டிஃப்ரெண்ட்டாக? இல்லை கொஞ்சம் குங்குமம் கலந்துட்டு, கொஞ்சம் குங்குமம் நல்லா இல்லாமல் இருந்தது இல்லையா, வேஸ்ட் பண்ணணுன்ட்டு அதை கலந்துட்டேன் அந்த மாவோட. பழ மாவோட? ஆமாம், அரிசி மாவோட கொஞ்சம் கலந்துருக்கேன். அரிசி மாவோட கலந்துருக்கேன். வெங்காயத்தை போட்டுறேன். வெங்காய பேஸ்ட்டு. இந்த புளி வந்து இவ்வளோ எடுத்துருக்கேன். குட்டி நெல்லிக்காய் சைஸ். குட்டி நெல்லிக்காய் சைஸ். ஆமாம், ஏன்னா குட்டி நெல்லிக்காய் ஆப்பிள் சைஸ் இருந்துச்சு. இல்லை அது ஊர்னால அப்படி இருக்குது, பயப்படாங்க, புளிக்காது குழம்பு. அதுக்கு வெல்லம் போடுறோம், ப்ளஸ் இந்த தனியா மிளகாய் அரைச்சி விட்றோம் இல்லையா, எல்லாத்தையும் காமன் செட் பண்ணிடுறோம். ஓரளவுக்கு வெந்திருக்கு, புளி ஜலத்தோடு ஒன்று வேகட்டும். அது வந்துட்டு பாருங்க.
கட் பண்ண கட்டாது இல்லையா? ஆமாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச பொடியை போட்டோம். இந்த வெல்லமும் போட்டுட்டு இன்னும் 2 கொதி வரட்டும் ஆஃப் பண்ணுறோம். இன்னும் 2 கொதி வரணுமே. இந்த பொடி போட்டு அதில் மிக்ஸ் ஆகணும் இல்லையா? 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டேன். ஓ, இது பழைய புளியா? நல்லா கலர் வந்திருக்கேன். ஆமாம், பழைய புளி போட்டால் நல்லது. இந்த மாதிரி நார்த்தங்காய் குழம்பு, பூண்டு குழம்பு, நார்த்தங்காய் குழம்பு, மிளகு குழம்புக்குலாம் அந்த மாதிரி பழைய புளி போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். மசிக்கிற நாளில் மசி இருக்கும். ஆமாம். சிறுகீரை அங்கே கிடைக்கல. அரைக்கீரை கூட கிடைக்கல. தண்டுக்கீரை, முருங்கைக்கீரை கிடச்சிது யூஎஸில். பசலைக்கீரையும் கிடச்சிது. இந்த பாலக்கு சொல்லுவோம், அது கிடச்சிது. இந்த சிறுகீரை கிடைக்கல அங்கே. இது 2 ஆஃப் பண்ணியாச்சு. ஆமாம். இது வந்து எப்படின்னா கெட்டியாக வேண்டாம் அப்படின்னு தோணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அரிசி வருத்தம்ல, அதை எடுத்துட்டுடலாம். வேணும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்படின்னா அரிசி மாவு இது என்ன ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். நல்லா ஊற டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டியானாலும் அது கொஞ்சம் மாதிரி ஆகிடுமே. நார்த்தங்காய் கொஞ்சம் மாதிரி மூஞ்சா தொட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு எப்படி வேணுமோ. உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகாய் வந்து தாளிச்சு கட்டிட்டேன். ஆயிடுத்து எல்லாம். சிறுகீரை மசியல், கத்திரிக்காய் கறிமது, நார்த்தங்காய் குழம்பு. ஆயிடுச்சு. நார்த்தங்காய் வந்து இது 2-3 நாள் இதை வச்சு தான் நல்லா கெட்டியாகிடும். நார்த்தங்காய் கொஜ்ஜு டைப்பில் ஆகிடும். வந்து மோர்ஞ்சத்துக்கெலாம் அமிர்தமாக இருக்கும். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ, யூ ஆர் ஆசம்.